இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது ஒரு வழியா இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து வெற்றிகரமா பிக் பாஸ் டீம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன் மாதிரி எந்த சீசன்லயும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு இவ்வளோ ஒரு மட்டமா போயிருக்காது. பட் இந்த சீசன்ல கொஞ்சம் மட்டமா தான் போச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு சீசன்லயும் ஒன்று ரொம்ப எமோஷனலா இருக்கும், இல்லை பயங்கரமான பார்த்தீங்கன்னா கலவரங்கள் வரும். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா பெரிய கலவரங்களே இல்லை, எமோஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஆவரேஜா போய் முடிஞ்ச மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஃபேமிலிஸை தவிர மிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கண்டென்ட் கொடுக்குற அளவு கூட ஒண்ணுமே பண்ணல. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 7:30 தான். 7:30ன்ற விஷயத்தில் எப்படி சண்டை வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 7:30 தான் போய் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோடில் மெயினான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி அவங்க அம்மா 2 பேர் பேசுனாங்க பார்த்தீங்களா. புரணி பேசுனாங்கல்ல, அது ஊர்க்கிழவை மாதிரி பேசுறாங்கன்னு திவ்யாவை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஊர்க்கிழவை மாதிரி அம்மாவும் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, அந்த விஷயம் ஹைலைட்டான விஷயம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் ஃபேமிலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுபிக்ஷாவோட ஃபேமிலி. இதுக்கப்புறம் மெயினான ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 7:30ன்ற ஒரு பிரச்சனையை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அடின்னு அடிச்சுக்கிட்டாங்களே. ஸோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றத இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போல, ஸோ வெளியில இருந்தா பேசிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் செட்டப்லாம் மாறி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் லைட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவராலா எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக இருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னைக்கான எபிசோட்ல அந்த ப்ரொமோஷன் என்ன அவ்வளோ பெருசாக கொண்டு போறீங்க. அதாவது வர பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்றானுங்க, half an hour எபிசோட் half an hour ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவானுங்க போல. ஒரு பைக் விளம்பரத்தை எடுத்துன்னு வந்து ஒரு எபிசோட்ல சொருவி பாதி வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விளம்பரம், அதாவது ஒரு எபிசோடுக்கு நடுவில் அங்கங்க விளம்பரம் போடுறானுங்க. அது இல்லாமல் எபிசோடுக்குள்ளேயே விளம்பரத்தை சொருவின மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் இருந்தது. எனிவேஸ் அந்த ப்ரொமோஷன் டாஸ்க்லையும் எப்படி அடிச்சுக்க முடியும் அப்படின்றத இந்த சீசன் கண்டஸ்டன்ட் தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. எனிவேஸ் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பார்வதி அவங்க அம்மா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே, அங்க இருந்தே போயிடுவோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், பார்வதி அம்மா, அதாவது அம்மா பொண்ணு 2 பேர் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது வன்மத்தை மாறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட பார்வதி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் மக்கள்கிட்ட எல்லாம் பார்த்தாங்க. அச்சா என்ன எங்கள் அம்மா இவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க, யாரை பற்றியும் பெருசாக நெகட்டிவும் சொல்ல மாட்டாங்க, பார்வதி கிட்ட இருக்க நெகட்டிவுமே சொல்ல மாட்டாங்களே, அது மட்டும் தான் அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவங்க அம்மா ரொம்ப பாசிட்டிவாக பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் வெளியே போகிற அன்னைக்கு அம்மா நீங்களும் சரியான ஆள் தான், ஒரு நாள் உள்ளே இருந்ததுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது எட்டி பார்க்குதுல, ஸோ அப்போ நீங்களும் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா அதே இது எட்டி பார்த்துரும் போலையே அப்படின்ற மாதிரி தோண வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க அம்மாவும் பேசியிருந்தாங்க. மெயினாக பார்வதி அரோரா மேலே வன்மத்தை வாரி கொட்டுறாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன், அவளை மறக்கவே மாட்டேன், அவள் வந்து நல்ல பாம்பு இல்லை, அவள் வந்து விஷப்பாம்பு அப்படின்ற மாதிரி வன்மத்தை வாரி கொட்டுறாங்க அப்படியே. ஸோ அந்த அளவுக்கு வன்மம் ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டாக பேசிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போனால் சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றிடுது. ஸோ அதனால் அதை அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல, நம்மளால புலம்ப தான் முடியும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று ரியா, அதாவது அவங்க ஃப்ரெண்டு ரிவியூவர் ரியாவெல்லாம் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஊமை குத்திட்டாங்க. ஆக்சுவலாக பார்வதி தான் கூப்பிட்டது, நீங்கள் எல்லாம் ஃப்ராங்காக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்காக ஊமை குத்திட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக மூஞ்சில் கழுவி ஊற்றிருச்சு. நீ பண்ணுறதுலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த லவ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கல அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஊற்றிட்டு போனதால ஸோ அப்போ எதுவும் காமிச்சிக்கல. இவங்க பெரிய லாடு லபகுதாஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அதாவது நீ பண்ணுறத தப்புன்னு கடைசி வரைக்கும் உணர மாட்டல, நீ இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்றது ஊர் உலகத்துக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஓகே, வெளியே இருந்து வரதவங்க சொல்லும் போது ஓகே இப்படி தான் உன் ப்ராஜெக்ட், நீ எப்படி தான் ப்ராஜெக்டாக வர, ரொம்ப மட்டமாக இருக்க, மானங்கெட்ட கேரக்டராக இருக்கும் உன் கேரக்டர், கொஞ்சமாவது மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு அக்கறையிலையோ இல்லை உன்னை திட்டுறதுக்கோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை தானே சொல்கிறாங்க, அது கொஞ்சமாக மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா லிட்ரலி பீட தான், நான் பீட கேரக்டரா தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதில் அவங்க அம்மா பங்குக்கு இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி திவ்யாலாம் பக்கா நெகட்டிவிட்டி, ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பங்கு போடுறாங்க. இந்த மாதிரி ஊர்க்கிழவி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாய்க்கிழவி திவ்யா ஊர்க்கிழவி, நான் திவ்யா திட்டுறதுக்கோசம் சொல்ல, பட் அவங்க சொல்கிறத பாருங்களேன், ஃபுல்லாக நெகட்டிவ் தான். நீங்கள் திவ்யா நெகட்டிவ்னு சொல்லுங்கள், என்ன வேணா திட்டுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்வதின்னு உங்கள் பொண்ணு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பாசிட்டிவோ, ரொம்ப பாசிட்டிவ்ல அப்படியே பாசிட்டிவிட்டியை வாரி வழங்குறாங்களா உங்கள் பொண்ணு. ஏமா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? உங்கள் பொண்ணுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க லவ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, அவங்க ஆடுற கேம் எல்லாமே சரின்னு சொல்ல வரீங்க, இது அவங்க ஆடுற கேம் சரியா? எந்த ஒரு கேம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனியூனான ஒரு ஆட்டத்தை ஆடுறது இல்லை, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு அந்த ஆட்டத்தை வந்து குழப்பி விடுறது. ஸோ ஒரு ஆட்டத்தில் தோத்துட்டா அவங்களால ஏற்றுக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அதை வச்சு
வச்சு கதறுன்னு கதறுது. ஸோ இந்த மாதிரியே ஒரு வேலையை பண்ணிட்டு அவங்க ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, எதுக்கு சண்டை போடுற, வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாயிரு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சண்டையை மட்டும் போட்டுட்டு இருக்காது, உன் கேரக்டர் இவ்வளோ மட்டமாக இருக்கு, வெளியே எல்லாம் உனக்கு ஒரு டேக் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க, ஸோ அப்படின்றத சொல்லணும்ல, அதையாமா நீங்கள் சொல்லலை. மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இதில் வேற சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது. எப்பா உங்கள் சொந்தக்காரங்க வந்து பார்வதி பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா யாரையா எங்கேயா அந்த சொந்தக்காரங்க இருக்கீங்க? சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணிட்டாலே கழிவு ஊத்துறானுங்க நம்ம சைட்லலாம். இங்கே என்னன்னா ஒரு பொண்ணு இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணுது, ஊரே அதாவது ஊர் உலகமே கழிவு ஊத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுது. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இது பாராட்டுறாங்களாமே. இதுதான் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து பெரிய எப்படி சொல்றது ஒரு அவமானமாக இருக்கும். அவங்க அம்மா சொன்னது. எனிவேஸ் இது வந்து பார்வதி அவங்க அம்மா 2 பேர் டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு காசி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லார் மேலே வன்மத்தை வந்து கொட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 5 பேர் லிஸ்ட்டு. இந்த 5 பேர் மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் இருக்க தான் செய்யும். அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், என்னோட அந்த ஜோனுக்குள்ளேயே அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வன்மம் இல்லை. அதாவது உன்னோட ஜோனுக்குள்ளே இப்போ ஒரு 3 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க அழிய போகிறது உன்னால் தான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. கானா வினோத், கமருதீன், அமித் இவனுங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்வதியால் தான் இருக்குது. ஏன்னா கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போயும் அதை வந்து கொஞ்சம் கூட அவர் உள்வாங்கலை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று இது கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழப்பிட்டாரு. ஆக்சுவலாக கானா வினோத்தும் கமருதீனும் இப்போ பார்வதி சொல்கிறதா வேத வாக்கு, பார்வதியை நம்பலாம் அப்படின்றது சொன்னதுனால 3 பேரும் ஒன்றா இருங்கன்னு சொன்னதுனால இவனுங்க 3 பேரும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஆக்சுவலாக கானா வினோத்தை நீ அவ்வளோ சிக்கிட்ட. ஆக்சுவலாக உன்னோட ஒரிஜினல் கானா வினோத்துக்கு ஒரிஜினல் ஃபேஸ் ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெளியே வராமல் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரக்கூடிய வாரங்களில் பயங்கரமாக எட்டி பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன ப்ரோ கானா வினோத்துக்கு மக்கள் சப்போர்ட் இல்லையா? மக்கள் சப்போர்ட் கானா வினோத்துக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்குமே இங்கே மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக பார்வதிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, திவ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, விக்கல்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் எல்லாமே இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே யாரும் உத்தமரெலாம் கிடையாது, ஓகேங்களா? சில பேரை சொன்னால் மட்டும் என்ன அவரை பற்றி இப்படி பேசுறீங்க, அவர் பிஆர் டீம்லாம் இல்லை, பிஆர் டீம் இல்லை, கட்சியிலேருந்து வரல, ஆக்சுவலாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இஷ்டத்துக்குன்னு இங்கே சோஷியல் மீடியா என்னென்ன வேலை பண்ணுறீங்கன்னு டே தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னா விக்கல் சீக்கிரம் ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ஒரு மாதிரி டீசெண்டாக எல்லாமே பேசிட்டு போயிட்டாங்க. அதாவது விக்கல் சீக்கிரம் வந்து அழுவுறது மட்டும்தான் அவங்க பிரச்சனையாக சொன்னாங்க. ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பெருசாக எதுவும் சொல்லலை. பார்வதியை மட்டும்தான் இந்த மாதிரி வந்து உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி அவனுக்கு இருந்தால் அவன் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவே செருப்பை கழிச்சு சாணியை கழிச்சு மூஞ்சில் ஊற்றினதுக்கு சமம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கவே கூடாது அப்படின்றது கிட்டத்தட்ட அது அந்த மீனிங்கில் சொல்லாமல் இந்த மீனிங்கில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஓகே அம்மா அவன் என்ன ரொம்ப வேலை வாங்குறாமான்னு சொல்லும் போது கனி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பொசுங்கள் வந்து ஆமாம் அப்படியே வேலையை செஞ்சு கழட்டி தள்ளிட்ட, நீனு ஒரு வேலையை ஒழுங்காக செய்யறதில்ல வந்து வேலை வாங்குறாங்களா ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஊமக்குத்தா குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டீசெண்டாக நடந்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். ஏன்னா நான் இது ஷோவில் பார்க்கும்போது சரி எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுது, 3 பேருமே எந்த இடத்துலையும் பெருசாக மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசலை. விக்ரம் கிட்ட இருக்க பிரச்சனை இந்த மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இதோடு நிறுத்திக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வின் பண்ணணும்னு அந்த ஸ்டேஜில் நிற்கணும்னு பார்க்குறோம், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது வந்து வெளியே தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மைதான், ஏன்னா பிக் பாஸே இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நிறுத்தினா நல்லது. ஆக்சுவலாக விக்ரம் வந்து கெட்டவன் இல்லைங்க. விக்ரம் வந்து எப்படி சொல்ல ரொம்ப பயங்கரமாக அப்படி இப்படி இல்லை. அந்த எமோஷனல் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. விக்ரமுக்கு இந்த சீசனில் காமெடி ஒர்க் அவுட் ஆகல, எமோஷனல் ட்ராமா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு அது விட்டுட்டான். ஏன்னா அதை வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் கேம் ஆட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த எமோஷனல் ட்ராமா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது ஒன்று தெரியவே இல்லை. அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிட்டாங்க, இந்த எமோஷனல் ட்ராமா வெளியே தப்பாக பேசுகிறாங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் பண்ணாமல் இருக்காரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஃபேமிலி. ஆக்சுவலாக சுபிக்ஷா ஃபேமிலி உள்ளே வந்தோடனே நான் கூட நினச்சேன் இந்த ஃபேமிலி என்ன விக்கல் விக்ரம் ஃபேமிலி மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சா உண்மையிலேயே அந்த தம்பி அவன் பார்த்தீங்கன்னா புட்டு வச்சிட்டான். நம்ம மனசில் இருந்த ஆதங்க எல்லாத்தையும் கூட்டிட்டான். டே இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் பி பாக்ஸ் பண்ணவே கூடாது, நீனு என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் துப்பிக்கிட்டே இருக்க, நீனு அது நல்லா இல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு உண்மையிலே மூஞ்சிக்கு நேராக காரி துப்பிட்டான். ஆக்சுவலாக இதுக்கப்புறமா சுபிக்ஷாக்கு புரியணும். ஏன்னா இந்த மாதிரி டேலண்ட்டை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்து டேலண்ட்டை காமிக்கிற ஷோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நல்லா ஆடிட்டு இருந்த கேமை மொத்தமாக டைவர்ட் பண்ணி விட்டானுங்க. அதில் முக்கிய பங்கு விக்கல் விக்ரமுக்கு தான். ஏன்னா
இங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்துறது சண்டை போடுறது இதெல்லாம் ஒரு கேம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி டேலண்ட் காமிக்கிறது தானே கேம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுனால இந்த பொண்ணு பி பாக்ஸ் பண்ணுறேன், நான் வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்காம இது ஒரு பக்கம் நைட்டில் போய் பக்கெட்டை கவுத்துக்கிட்டு பி பாக்ஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா பக்கெட்டில் துப்ப ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து அவன் தம்பி அந்த பையனும் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு பி பாக்ஸ் பண்ணாத. இன்னொன்று இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் மெயினாக சொன்னாங்களே பார்வதியை பார்த்துலாம் பயப்படாத, இங்கே யாரை பார்த்தையும் பயப்படாத, கடலோடி மகதன் நீ எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மை தான். ஏன்னா இனிஷியலாக சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஆட்டிடியூட் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. உன்னை ஆட்டிடியூடை குறைச்சிக்க சொன்னால் மொத்தமாக கேமே குறைச்சிக்கிட்டு நான் பதுங்கி வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே பதுங்கி அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வாழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதை பண்ணாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருந்தது, அதை வந்து அந்த பொண்ணே கெடுத்துக்கிச்சு, அப்படியே யூஸ்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல சப்போர்ட் வந்துருக்குங்க, அந்த பொண்ணுகிட்ட டேலண்ட்டும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுகிட்ட டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அதால் போல்டாக எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்க முடியும். அது வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம தப்பாக தப்பாக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதுவே வந்து ஓகே இதுக்கப்புறம் கேள்வி கேட்கணும், இதுக்கப்புறம் பெருசாக எதுலையும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணே ஒதுங்கிச்சு. ஏமா சுபிக்ஷா என்னம்மா நீயே உன் கேமை காலி பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க அப்பாவும் சரி தம்பியும் சரி கிளியரான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி துப்பிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேளு, அடுத்து வரப்போகிற டாஸ்க்லாம் போல்டாக விளையாடு. இன்னொன்று பார்வதி சாண்ட்ராவை நம்பாத, அவங்க கூட உட்காந்து பேசாத, இதுங்க ரெண்டும் பயங்கரமான அக்யூஸ்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அவங்களுக்கு எதிராக கேள்வி கேளு பேசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்கான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் சுபிக்ஷா ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா பேசுகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஒரு வந்து எப்படி சொல்லுது, ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து டீம் பிரிக்க சொல்லிட்டாங்க. அந்த டீம் பிரிக்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது திவ்யா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அதாவது அவங்க டீமில் வந்து திவ்யா, கானா வினோத், அப்புறம் பார்வதி, அதுக்கடுத்து கமுருதி, இவங்க போய் 4 பேர் இருக்கிறதுனால இது என்ன 7 டீமாக இருக்குது, டீமே 7 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கூடாது. பட் அவங்க வந்து ஃபன்னாக தான் சொன்னாங்க, அது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க சொன்னது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கானா வினோத் எதுக்கு டீமை வந்து இந்த மாதிரி 7 டீம் சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவர் என்ன எதுக்கு 7 சேர்த்து சொன்னால் அந்த கேள்வி கரெக்டு தான், கரெக்டுங்களா. ஆனால் வந்து அவர் எப்படி அதை மாற்றிட்டாருன்னா நாங்கள் 3 பேர் 7, அதாவது என் கூட போட்ட 3மே 7 அப்படின்ற மாதிரி கானா வினோத் மாற்றிட்டாரு. அதை இவர் இப்போ தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பல நாளாக இதான் பண்ணிட்டு இருக்க, ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லன்றாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு இதுதான் நீ பேசினேன்னு சொல்லிட்டு இது திவ்யா கிட்ட மட்டும் எல்லாருக்கிட்டையும் அதான் பண்ணு விக்கல் சிக்கிரம் சொல்கிறேன். ஆமாம் அவங்க இதுதான் பேசினாங்க. அவங்க எப்படி பேசினாங்கன்னா இந்த டீமே என்ன 7 டீமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க தவிர என்ன தவிர 3 பேர் 7 அப்படின்ற மாதிரி சொன்னவே இல்லை. ஆனால் கானா வினோத் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாற்றிக்கிட்டு அது கமுருதின்ட்ட சொல்லி பார்வதிட்ட சொல்லி 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு நாடுறானுங்க ஒரு சின்ன வார்த்தைக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ மூக்கு வரிச்சிட்டு பேசுகிற அப்படின்ற மாதிரி இந்த பக்கம், அதாவது ஒரு தப்பு அங்கே பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பை மட்டும் தான் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. விக்கல்ஸ் கேட்குறான், அப்போ நீ வந்து உன்னை 7 உன்னை சேர்த்து சொல்லிட்டாங்களே, சரி என்ன எப்படி 7 சொல்லுவா, அதை மட்டும் கரெக்டாக அங்கே கேளுன்ற மாதிரி கேட்குறான். அதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறது, மூக்கு வரிச்சிட்டு பேசுகிற நீ வந்து இந்த மாதிரிலாம் என்ன எப்படி இது மூக்குன்னு சொல்லிட்டு மூக்கை கை காமிச்சு பேசுறதுக்கு வந்து தப்பு நீ எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு சண்டையை வளர்த்துக்கிட்டே போகிறாரு. ஒரு கான்வர்சேஷனில் கரெக்டாக கேள்வி கேட்டு சாரி வாங்கவே கானா வினோத்துக்கு தெரில, அதால் முடியவே அவரால் சுத்தமாக முடியல. நீ பேசுறது தப்பு, என்கிட்ட இப்போ சாரி கேளு அப்படின்றத அங்கே வந்து கெத்தாக இருக்கும். எப்படி அப்படி பேசுவேன், இது அது நீ சும்மா சொன்னியோ விளையாட்டுக்கு சொன்னியோ சீரியஸாக அதெல்லாம் மேட்டர் இல்லை, என்ன 7 சேர்த்து சொல்லிட்டு ஒழுங்காக என்கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். போல்டு பயங்கரமாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு இவரும் வார்த்தையை விட்டுட்டு நீ சாரி, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் 7 சொன்னது உங்களுக்கு அஃபண்ட் ஆயிடுச்சுன்னா சாரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மூக்கு வச்சு பேசுறது நானும் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனார். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு ஒரு விஷயம் தப்புனா அதை மட்டும் பேசணும். இந்த கமுருதின் மாதிரி இஷ்டத்துக்கு நடுவில் வார்த்தையை விட்டுட்டு அப்போ இந்த வார்த்தையை அந்த தப்பை விட இவங்க விட்ட வார்த்தை தான் ரொம்ப பெருசாகுது. தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் டாஸ்கில் தோத்துட்டு ஒரு பக்கம் பார்வதி திவ்யா எல்லாமே அடிச்சுக்கிறாங்க, தோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன ஐடியாவால் தான் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, நான் வந்து ஐடியா சொன்னல அப்பயே நீ வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல. எனக்கு ஒன்றுமே புரியலையே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒருத்தவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஐடியா செட் ஆகலாம், உனக்கு அறிவு இருக்குதுன்னா அந்த ஐடியா வந்து நல்லா இல்லை, இது இந்த ஐடியா யூஸ் பண்ணால் நம்ம வந்து தோற்றுருவோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதானே. அப்போலாம் சொல்ல ஒரு டாஸ்க்கை தோத்ததுக்கு அப்புறம் இவங்க கொடுத்த ஐடியாவால் தான் தோத்துட்டோம், டீமில் வந்து யூனிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அதுக்கு ஒரு சண்டை. கானா வினோத் திருப்பி தோத்ததுக்கு வந்து நீ வந்து அந்த டீமுக்கு வந்து ஃபேவராக இருந்துட்ட. உண்மையிலே நம்ம 1 ஹவர் ஷோவில் பார்க்கும்போது அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது, அதனால கொடுத்துட்டாங்க. அதை ஏற்றுக்க முடியாமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தறிச்சல் அந்தளவு கத்திட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஓவராலாக இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது நிறைய வன்மங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.